அன்பர்களே, இன்று மோதகம் ஸ்ரீ கோபாலசுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். மதுரைக்கு அருகிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் சாலையிலே அழகாபுரிக்கு அருகிலே இந்த மோதகம் என்னும் சிற்றூரில் இந்த கோவில் அமைந்துள்ளது. நெடுஞ்சாலையிலிருந்து ஆட்டோக்கள் மூலமாக கோவிலை அடையலாம். இது ஒரு குகை கோயில். குகை கோவிலுக்குள் இன்னும் பழங்கால சேஷ வாகனம், அனுமந்த வாகனம் போன்ற பல வாகனங்கள் உள்ளன. கருட வாகனம் மிக பெரியது. இவைகளின் மூலம் இங்கு பல பெரிய திருவிழாக்கள் நடந்துள்ளது என்பதை நாம் அறியலாம். மலை உச்சிக்கு செல்லும் வழியில் ஸ்ரீதேவி, பூதேவி, பிரம்மா, ஆஞ்சநேயர் மற்றும் கருடன் ஆகியோரால் சூழப்பட்ட அனந்த சயன கோலத்தில் அழகான ஸ்ரீ ரங்கநாதர் சன்னதி உள்ளது. மலையின் உச்சியில் உள்ள மூலவர் கோபாலசுவாமி சதுரகிரி மலைகளை நோக்கி ருக்மணி சத்யபாமாவுடன் காட்சி தருகிறார். இந்த கருவறை 1990 முழுதும் புனரமைத்து திருப்பணி செய்ய பெற்றது. மூலவர் கருவறையிலிருந்து நீண்ட ரகசிய சுரங்கப்பாதை உள்ளது. இந்த பாதை இந்த கோவிலை மதுரையோடு இணைப்பதாக சொல்லுகிறார். மோதகம் ஒரு காலத்தில் செழிப்பான கோவில் நகரமாகும். 7 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த கோவிலை சுற்றி 7 ஏரிகள் தண்ணீரால் நிரம்பி இருந்தன. இந்த கோவிலை சுற்றி உள்ள அனைத்து கிராம மக்களுக்கும் இந்த பெருமாளே குலதெய்வம். மக்கள் பஜனை பாடல்களை பாடி வழிபடுவதால் இந்த கோவிலின் தனிச்சிறப்பு நமக்கு தெரிகிறது. நாயக்க மன்னர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்வதை தமது கடமையாக கொண்டிருந்தார்கள். இந்த மலை ஸ்வர்ணகிரி என பெயர் பெற்றுள்ளது. ஒரு காலத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளம் காரணமாக மோதகத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் நீரில் மூழ்கின. ஏரிகளும் கிராமங்களும் காணாமல் போயின. முன்பு சித்ரா பௌர்ணமி நாளில் விழா நடைபெற்றது. வைகாசி பௌர்ணமி நாளில் பெருமாள் கோபிநாயக்கன் பட்டிக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டார். ஆனி மாதம் முதல் சனிக்கிழமை முப்பழ சேவை இன்றும் நடைபெறுகிறது. பஞ்சாமிர்த அபிஷேகம் இன்று நடைபெறும். கிருஷ்ண ஜெயந்தி விழாவும் சிறப்பாக நடைபெறும். புரட்டாசி சனிக்கிழமைகள் சுவாமி கிரிவலம் நிகழ்ச்சி நடைபெறும். இந்த மலை உச்சியிலிருந்து தென்மேற்கில் ஸ்ரீவில்லிபுத்தூரின் உயரமான ராஜகோபுரத்தையும் தென்கிழக்கில் சிவகாசி நகரத்தையும் நாம் பார்க்கலாம். 1970 முதல் திருவிழாக்கள் நின்று போய்விட்டன. உற்சவர்கள் மதுரை ஐகான் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் கூடி பெருமாளை இங்கு வழிபடுகிறார்கள். இத்திருக்கோவில் காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை திறந்திருக்கும். பக்தர்கள் ஒன்று கூடி நின்று பிரம்மாண்ட விழாக்களை நடத்திட முன்வர வேண்டும். இங்கு வழிபட வருவோர் முதலில் வத்திராயிருப்பு அழகிய மணவாள பெருமாளை வழிபட்டு இங்கு வந்து வழிபட வேண்டும். சகல நன்மைகளையும் அளிக்கும் மோதகம் ஸ்ரீ கோபால்சாமி பெருமாளை வழிபட்டு நல்லருளை பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.